இந்த அழகான உலகத்துல யாருக்கு தான் அதிக நாள் தன் குடும்பத்துடன் வாழணும்னு ஆசை இருக்காது? இப்போ உள்ள நாட்கள்ல ஒரு மனுஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் அல்லது அவனுடைய பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதுவும் வருத்தமும் சஞ்சலமும் தாங்க. நம்முடைய ஆயுசு எப்படிப்பட்டதுன்னா, 4 விரல்களின் அளவுதான்னு கணக்கிடப்படுகிறது. ஒரு டென்ட், ஒரு கூடாரம் எப்படி பெயர்ந்து போகிறதோ அப்படி எடுத்து போடப்படுகிறது. ஒரு நிழலை போல கடந்து போகிறது. ஒரு புல்லை போல் உலர்ந்து பூவை போல உதிர்ந்து போகிறது. ஒரு புகையை போல காணாமல் போகிறது. நம்முடைய நாட்கள் போஸ்ட்மேன் போஸ்ட் போடுகிறதை விட வேகமாகவும், கடிகாரத்தில் உள்ள முள் தீவிரமாக ஓடுகிறதை போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாருடைய மனதிலும் நான் அதிக நாள் உயிர் வாழணும், பூரண ஆயுசில் தான் மறிக்கணும்னு ஆசை இருக்கும். அதற்கு ஒரு வழி இருக்குங்க. பொறுமையா கவனமா கேளுங்க. வாங்க இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக, நம்முடைய வாலிப நாட்களில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை நல்லா பார்த்துக்கிட்ட நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணணும். அவர்களை பரிகாசம் பண்ணவும் அசட்டை பண்ணவும் கூடாதுங்க. நம்பர் 2, கடவுள் தான் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருகப்படணுங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஈசனுக்கு பயந்து நடக்கும் போதுதான் நம்முடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகுங்க. நம்பர் 3, ஏழைகளுக்கு இறங்கும் மனதை உடையவர்களாக இருக்க வேண்டுங்க. இரக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 4, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவனுக்கு தெரியாம அவன் நிலத்துல ஒரு பிடி மண்ணை கூட எடுக்கக்கூடாதுங்க. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பிறர் செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாகவும் பிறர் செய்த காரியத்தை செய்யலனும் சொல்லக்கூடாதுங்க. நம்பர் 5, பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சிக்க கூடாதுங்க. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் மனைவி, வீடு, நிலம், அவனுடைய வேலைக்காரன், வேலைக்காரி, மிருக ஜீவன்கள், இதன் மேல நம்ம ஆசை போகவே கூடாதுங்க. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அவனுக்கு இருக்க மாதிரி எனக்கு இல்லையே என நினைக்க கூடாதுங்க. நல்ல நினைவுள்ளவர்களாக இருக்கணும். நாம் இருக்கும் சூழ்நிலைக்கேற்ப நமக்குள்ளவற்று சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணுங்க. நாம் அடுத்தவர்களை பார்த்து பார்த்தே நம்ம லைஃப்பை வாழாம போகிறோம். அடுத்தவங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, யார் கூட பேசுறாங்க, என்ன ட்ரெஸ் போடுறாங்க, அப்போ நம்ம லைஃப்பை எப்பந்தாங்க வாழ்வோம்? கவலை தாங்க நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்கக்கூடியது. நம்முடைய உடம்பில் ஃபர்ஸ்ட் எந்த உறுப்பு உருவாகுதுன்னு தெரியுமா? அது ஹார்ட் தாங்க. அதுக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. நாம் அதிக அழுத்தம் அதற்கு கொடுக்கும்போது அது தன் வேலையை சீக்கிரமா நிறுத்தி விடுது. நன்மை செய்து உங்களுக்குள்ளவைகளில் சந்தோஷமாக இருங்க. அப்போ மரணம் உங்களை விட்டு தள்ளி போகும். பாவம் செய்தால் மரணம் கிட்டி வரும். எப்பொழுதுமே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும்.